பேக் ஸ்டேஜில் ப்ரெஸ் மீட் நடந்திருக்குது. அதில் ரோமன்ட்ட முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைபல் சீஃபை வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் ஜான்சினா அவங்கள பார்த்து கோட்டுன்னு சொல்கிறாரு. தான் கோட்டு இல்லை, ரோமன் ரெயின்ஸ் தான் கோட்டுன்னு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரோமன் சொல்கிறாரு, ஜான்சினா வந்து ஒரு ஸ்மார்ட்டான காய். அவன் எப்போவுமே மற்றவங்கள பற்றி பெருமைப்படுத்தி தான் பேசுவான். என்னை பற்றி பெருமைப்படுத்திட்டு பேசுனது ஒரு பெருசு இல்லை. ஜான்சினா உண்மையிலேயே ஒரு நைஸ் காய், அவன் ஒரு ஸ்மார்ட்டான ஆள் கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்த கேள்வி, ராக்குக்கும் உங்களுக்கும் தான் ரசல்மேனியாவில் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அரசல் புரசலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ராக்கு வந்து உங்களை கெட்டி பிடிச்சிட்டு போனார் அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட தான் கேட்கணும், அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரெஸ்லிங்கிறது எப்படிப்பட்ட ஷோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ராக்கு வந்து இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்கான். இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ் ராக் வர்றதுக்கே ராக் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தான். இதனால் அவனுடைய 2 டேஸ் கால் ஷீட் வந்து நீக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ராக் வந்து WWEக்கு திருப்பி வர்றதுக்கு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் ராக் எப்படி சீக்கிரமாக வந்து சண்டை போடுவான்? அப்படி சண்டை போடணும்னா அதுக்கு ஒரு கஷ்டமான யுகமே இருக்குது. லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் ராக் வந்து சண்டை போட்டது. இந்த வருஷம் சண்டை போடுறதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம சோலோ சிக்காவாக இருக்கார்ல, அவர் இப்போதைக்கு வந்து ஹூலாஃபாலா மாலையை தோத்துட்டார். அதனால் இதுக்கப்புறமா நீங்கள் எல்லோரும் என்ன ஓடிசின்னு கூப்பிட வேண்டாம், ட்ரைபிள் சீஃப்னே கொடுங்க. ஏன்னா அவன் ட்ரைபிள் சீஃப்னு சொன்னனால தான் எல்லாருமே என்னை பார்த்து ஓடிசின்னு சொன்னீங்க, ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப்னு. இப்போ தான் ஒரே ஒரு ட்ரைபிள் சீஃப்னு ஆயிடுச்சு. அதனால் எல்லாரும் என்ன ஓடிசின்னு கூப்பிட வேண்டாம், ட்ரைபிள் சீஃப்னே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பால் ஹேமனும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டை கிட்ட இதுக்கப்புறமா சோலோ சிக்காவா வந்து ஸ்மாக்டவுனில் தான் ஒரு ட்ரைபிள் சீஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன் அண்ட் ஒன்லி ட்ரைபிள் சீஃப்னா இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு.